நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. இப்போ 2 கப் கோதுமை மாவு எடுத்துக்குவோம். இது வந்து 250 கிராம் கப்பு. 2 கப் எடுத்திருக்கேன். 500 கிராம், அதாவது அரை கிலோ கோதுமை மாவு எடுத்திருக்கேன். எந்த கப்பில் எடுக்கிறீங்களோ அதே கப்பில் ரவை எடுத்துக்கோங்க. ரவை வந்து அரை கப்பு, அதாவது 125 கிராம். தேங்காய் பூ அரை கப்பு. டெசிகேட்டட் கோகோனட். இதில் வெள்ளை எள்ளு 1/4 கப்பு. இதில் ஏலக்காய் 1/4 ஸ்பூன். சுகர் வந்து மிக்சியில் அரைச்சி பவுட்ரு பண்ணி வச்சுருக்கேன். 1 கப் எடுத்திருக்கேன். கோதுமை மாவு எந்த கப்பில் எடுத்தீங்களோ அந்த கப்பில் எடுத்துக்கோங்க. இதில் பட்டர் வந்து நான் ஒரு 100 கிராம் எடுத்திருக்கேன். நீங்கள் வந்து பட்டர் இல்லாட்டி நெய் எடுத்துக்கோங்க. நெய் வந்து 1/4 கப் எடுத்துக்கணும். நல்லா ஒன்று சேர்த்து மிக்ஸ் பண்ணிக்கோங்க. இப்போ எல்லாம் நல்லா மிக்ஸ் பண்ணிவிட்டோம். இப்போ கொஞ்சம் கொஞ்சமாக தண்ணி சேர்த்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு பிசைஞ்சுக்குவோம். ஒரு கப் தண்ணி எடுத்தேன். அரை கப் தண்ணி தான் நான் வந்து மாவு பிசைய சேர்த்துருக்கேன். 10 நிமிஷம் கழித்து எப்படி செய்யுதுன்னு பார்க்கலாம். 10 நிமிஷம் ஆயிடுச்சு. இந்த மாதிரி எல்லாம் எடுத்துக்கிட்டுருங்க. இப்படி எல்லாம் கட் பண்ணி எடுத்துக்கிட்டுருவோம். நல்லா கிறிஸ்பியாக நல்லா இருக்குது. நீங்கள் செஞ்சு பார்த்து உங்கள் கமெண்ட்ஸ் எனக்கு சொல்லுங்கள். தேங்க்யூ.